தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. இரண்டாக உடைந்தது அதிமுக, விஜய்க்கு பெருக போகும் ஆதரவு. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு அளிக்கப்பட்ட மஹிந்த, விற்கப்படும் சாகர. கபில சந்திரசேனவின் மரணம், லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவை நோக்கி விரல் நீட்டும் சரத் வீரசேகர. முதலமைச்சர் விஜய் பல்வேறு அரசியல் தலைவர்களுடன் சந்திப்பு. தையிட்டி பவானி வேதி தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. முதல் மனைவியின் மகன் வெட்டி கொலை, தந்தையும் உடந்தை. இலங்கையில் அதிர்ச்சி சம்பவம். தொடர்பென விரிவான செய்திகள். நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைந்த நிலையில் அந்த கட்சி இரண்டாக உடைந்துள்ளது. தேர்தலில் அதிமுக 47 இடங்களை மட்டுமே பெற்று 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டதால் எடப்பாடி தலைமை மீது பெரும் அதிருப்தி ஏற்பட்டுள்ளது. இதன் விளைவாக நேற்று மதியம் எடப்பாடியை அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வெறும் 17 எம்எல்ஏக்கள் மட்டுமே சபாநாயகர் கருப்பையாவிடம் ஆதரவு கடிதம் வழங்கினர். ஏனைய 30 எம்எல்ஏக்கள் ஆதரவு தரவில்லை. இந்நிலையில் எஸ்பி வேலுமணிக்கு ஆதரவாக சி.வி. சண்முகம் தலைமையில் இந்த 30 எம்எல்ஏக்கள் சபாநாயகரிடம் ஆதரவு கடிதம் வழங்கியுள்ளனர். சட்டமன்ற குழு தலைவர் வேலுமணி என்றும் கட்சி கொறடா சி. விஜயபாஸ்கர் எனவும் கடிதம் வழங்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து சண்முகம் தலைமையிலான தரப்பினர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்க உள்ளதாகவும் அவரை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தேர்தலில் அதிமுக சந்தித்த படுதோல்வியை தொடர்ந்து கட்சி தற்போது மீண்டும் பிளவுபடும் நிலையை எட்டியுள்ளது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக முக்கிய நிர்வாகிகள் போர்க்கொடி தூக்கியுள்ளதால் உட்கட்சி மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தமிழக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மரணத்திற்கு லஞ்ச ஆணைக்குழுவே பொறுப்பு என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு கூறினார். அதன்படி பொறுப்பானவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வரவழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட வேண்டும் என வீரசேகர குறிப்பிட்டார். 56 நாட்கள் விளக்கமறியலில் சிறையில் துன்புற்ற பின்னர் கபில சந்திரசேன பிணையில் விடுவிக்கப்பட்டதாகவும் வழக்கு முடியும் வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு லஞ்ச ஆணைக்குழு விடுத்த கோரிக்கையால் அவர் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்க வேண்டும் என்றும் முன்னாள் அமைச்சர் தெரிவித்துள்ளார். போரை முடிவுக்கு கொண்டு வருவதிலும் நாட்டை அபிவிருத்தி செய்வதிலும் முக்கிய பங்காற்றிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ லஞ்ச ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டிருப்பதையிட்டு குடிமக்களாகிய நாம் வெட்கப்படுகின்றோம், வருந்துகிறோம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமான சாகர காரியவசம் தெரிவித்தார். மஹிந்தவிற்கு மறைப்பதற்கு ஒன்றுமில்லை என்றும் கட்டளையிடப்படும் இடத்திற்கு செல்ல தயாராக இருக்கிறார் என்றும் அவர் குறிப்பிட்டார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் சாகர காரியவசம் இவ்வாறு கூறினார். மேலும் மஹிந்தவின் பணம் உகண்டாவிலும் துபாயிலும் இருப்பதாக அரசாங்க அதிகாரிகள் ஆரம்பத்தில் கூறிய போதிலும் தற்போது அத்தகைய பணம் எதுவும் இல்லை என்று கூற தொடங்கியுள்ளனர் என்றும் அவர் தெரிவித்தார். ராஜபக்ஷ குடும்பத்தினர் வெளிநாடுகளில் பதுக்கி வைத்துள்ளதாக கூறப்படும் சொத்துக்கள் மற்றும் பணம் தொடர்பான விசாரணைகள் பல நாடுகளில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்றதை அடுத்து பல்வேறு அரசியல் தலைவர்களையும் முதலமைச்சர் விஜய் சந்தித்து வருவது தமிழக அரசியல் வட்டாரங்களில் கவனத்தை ஈர்த்துள்ளது. முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோவை அவரது இல்லத்தில் சந்தித்த அவர் அவருக்கு பொன்னாடை அணிவித்து மலர்கொத்தி வழங்கி மரியாதை செலுத்தினார். இதன்போது வைகோ முதலமைச்சர் விஜய்க்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதேவேளை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தனது இல்லத்திற்கு வருகை தந்த முதலமைச்சர் விஜயை வாசலுக்கு நேரில் சென்று வரவேற்றார். பின்னர் தனது குடும்பத்தினரையும் முதலமைச்சர் விஜய்க்கு அறிமுகப்படுத்தி வைத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானையும் அவரது இல்லத்தில் முதலமைச்சர் விஜய் சந்தித்தார். விஜயை கண்டவுடன் சீமான் அவரை கட்டியணைத்து வரவேற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்ட விஜய் முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்தார்.
சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கும் மு.க. ஸ்டாலின் இல்லத்திற்கு மரியாதை நிமித்தமாக சென்று அவரை சந்தித்தார். முன்னதாக தங்களது வீட்டிற்கு வந்த முதல்வர் விஜயை வாசலுக்கு வந்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இன்முகத்துடன் கட்டியணைத்து வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து வீட்டிற்குள் வந்த முதல்வர் விஜயை ஸ்டாலினும் வீட்டிற்குள் வருமாறு வரவேற்று 6 தடவை அழைத்து சென்றார். இதனையடுத்து வீட்டிற்குள் சென்ற முதல்வர் விஜய் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு மலர் சென்று கொடுத்தும் பொன்னாடை அணிவித்தும் மரியாதை செய்தார். இதனைத் தொடர்ந்து திமுக தலைவர் ஸ்டாலின் முதல்வர் விஜய்க்கு பொன்னாடை அணிவித்து பரஸ்பரம் மரியாதை அளித்தார். சென்னை ஆழ்வார்பேட்டை மு.க. ஸ்டாலின் இல்லம் சென்ற முதலமைச்சர் விஜய்க்கு காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு திமுக 75 என்ற நூலை பரிசாக வழங்கி எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்தார். தையிட்டி திஸ்ஸவிகாரிக்காக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள பவானி வீதி தொடர்பான கட்டளை எதிர்வரும் 21ஆம் தேதி மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தால் வழங்கப்படவுள்ளது. பவானி வீதியை விடுவிப்பதற்கு பிரதேச சபை நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் அந்த முயற்சிகளுக்கு தடை விதிக்குமாறு காவல்துறையினரால் விடுக்கப்பட்ட கோரிக்கையை ஏற்பதற்கு நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இதன்போது காவல்துறையினரால் கொண்டுவரப்பட்ட பிணைமுறை நீதிமன்றால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. தையிட்டி திஸ்ஸவிகாரிக்காக ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளில் அண்மையில் அளவீட்டு பணிகள் இடம்பெறவிருந்தது. காணிகளின் உரிமையாளர்கள் அந்த முயற்சிக்கு ஒத்துழைப்பு வழங்காத போதிலும் விகாரிக்காக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள பவானி வீதியை தவிசாளர் சுகிர்தன் அடையாளம் காட்டியிருந்தார். இதையடுத்து அந்த வீதியை இடைமறித்து அமைக்கப்பட்டுள்ள இல்லையை நாளை மறுதினத்திற்குள் அகற்றுமாறு இல்லையில் பிரதேச சபை அந்த இல்லையை அகற்றும் என்றும் வலிகாமம் வடக்கு பிரதேச சபை தவிசாளர் சோமசுந்தரம் சுகிர்தனால் தையிட்டி திஸ்ஸ விகாராதிபதி ஜிந்தோட்ட நந்தராம தேரருக்கு கடிதம் அனுப்பப்பட்டது. பிரதேச சபையின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக தையிட்டி விகாராதிபதி காவல்துறையிடம் முறைப்பாடு வழங்கியிருந்தார். அந்த முறைப்பாட்டிற்கு அமையவே தையிட்டி திஸ்ஸ விகாரைக்காக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள பவானி வீதியை விடுவிப்பதற்கு பிரதேச சபை நடவடிக்கை எடுத்து வரும் நடவடிக்கைக்கு தடை விதிக்குமாறு காவல்துறையினர் நீதிமன்றத்தை நாடியுள்ளனர். எனினும் காவல்துறையினரின் சமர்ப்பணத்தை மட்டும் அடிப்படையாக வைத்து தீர்ப்பு வழங்குவதற்கு நீதிமன்றம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இந்த விடயத்தில் வலிவடக்கு பிரதேச சபை தவிசாளர் சுகிதனையும் வலிவடக்கு பிரதேச சபை செயலாளரையும் நேற்று திங்கட்கிழமை முன்னிலையாகுமாறு நீதிமன்றம் அறிவுறுத்தல் வழங்கியது. வலிவடக்கு பிரதேச சபை தவிசாளர் சுகிதனின் சார்பில் சட்டத்தரணி சுமந்திரன் முன்னிலையானார். இதன்போது காவல்துறையினர் சட்டத்தினரை நடைமுறைப்படுத்த இடையூறுகள் ஏற்பட்டால் அதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமே தவிர சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற போது காவல்துறையினரே அதற்கு எதிராக இருப்பது தையிட்டி விகாராதிபதி பௌத்த மதத்தை தழுவுவதால் காவல்துறையினர் பௌத்த பீட கட்டளையை ஏற்பது போன்று சமாதான குறைவை ஏற்படுத்தும் என தொடுக்கப்பட்ட இந்த வழக்கினை நீதிமன்றம் முற்றாக நிராகரித்தது. எனவே இது தொடர்பான கட்டளையினை எதிர்வரும் 21ஆம் தேதி வழங்கவுள்ளதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தையிட்டி திஸ்ஸ விகாரிக்காக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணிகளுக்கு குறுக்காகவே பவானி வீதி அமைந்துள்ளது. எனவே அந்த வீதியை விடுவித்தால் கணிசமான காணிகள் தானாக விடுவிக்கப்படும் நிலை உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கண்டி கிவுல் இந்த பகுதியில் 23 வயதுடைய இளைஞர் ஒருவர் கோடாரியால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவத்தில் 23 வயதுடைய பெண்ணன் எதிர சுதந்த பண்டார என்ற இளைஞனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞனின் தாய் ஏற்கனவே உயிரிழந்துள்ள நிலையில் அவரது தந்தை 2வது திருமணம் செய்துள்ளார். இந்நிலையில் தந்தையும் அவரது 2வது மனைவியின் மகன் மகள் மற்றும் மருமகன் ஆகியோரும் இணைந்து இந்த கொலையை செய்துள்ளமை போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சந்தேக நபர்கள் தமது வீட்டிற்கு முன்னால் சிறிய உணவகம் ஒன்றையும் நடத்தி வந்துள்ளனர். தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட கோடாரி அருகில் உள்ள நீரோடை ஒன்றில் வீசப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ள நிலையில் அதனை தேடும் பணிகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர். இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கண்டி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.